இந்த சனிக்கிழமை எபிசோட்ல பாதியிலேயே மணிமேகலை வெளியேறிட்டாங்க. பிரியங்காவுக்கும் மணிமேகலுக்கும் நடந்த சண்டையில தான் மணிமேகலை வெளியேறிட்டதா சொல்றாங்க. குக்குகளுக்கு இன்ட்ரோ கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா 3 பேருக்கும் மணிமேகலை தான் இன்ட்ரோ கொடுத்திருப்பாங்க. ஆனா பிரியங்கா பேரை அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா அடுத்து நம்ம கூட போற குக் லெட்ஸ் வெல்கம் பிரியங்கா. அது மட்டும் இல்ல, பிரியங்கா வரும்போது மணிமேகலோட ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது. இன்ட்ரோ எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் எபிசோட்ல பிரியங்காவை ஏதோ சொல்லும் போது தான் 2 பேருக்கும் பயங்கரமான வாய் தகராறு வந்திருக்கு. அதுல ரொம்பவும் அழுதுட்டே மணிமேகலை வெளியேறிட்டாங்களாம். பிரியங்காவும் இல்ல நானும் வெளியே போறேன், எனக்கும் இந்த ஷோ தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்களாமா. ஆனா அவங்கள சமாளிச்சு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு, அதுக்குள்ள ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானம் பண்ணி இந்த ஷோவில் குக் பண்ண வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனையால இந்த வார எலிமினேஷன் அநேகமா பிரியங்காவா இருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. பிரியங்காவுக்கும் மணிமேகலையும் நடுவில் என்ன நடந்து விவரமான தகவல் கிடைச்ச உடனே அதை பத்தி நம்ம பேசலாம். இந்த வாரம் குக் வித் கோமாளி செமிஃபைனல் வாரம். இன்னும் 2 வாரத்தில் இந்த சீசனே முடிவுக்கு வருது. எப்பவும் கோமாளிகளை செலக்ட் பண்ணுறதுக்கு குக்கர் ஜட்ஜஸ் தான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக மியூசிக் சேர் வச்சு யார் வின் பண்ணுறாங்களோ அந்த ஆர்டரில் குக்ஸ் வந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறாங்க. அந்த நம்பரில் யார் இருக்காங்களோ அந்த கோமாளி அவங்களுக்கு செலக்ட் ஆகுறாங்க. செமிஃபைனலுக்கு எப்போவுமே 2 கோமாளி வருவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோமாளி ஒரு விஜய் சீரியல் நடிகர்னு 2 பேரை கொடுத்துருக்காங்க. இந்த சனிக்கிழமை எபிசோட்லேயே அட்வான்டேஜ் டாஸ்க்கும் வச்சுட்டாங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்து சலிச்ச டாஸ்க் தான். முறுக்கில் தமிழ் எழுத்துக்களை பொறிக்கணுங்கிறது தான் டாஸ்க். இதில் இர்ஃபான் குரேசி 27 எழுத்துக்களை பொறிச்சு அட்வான்டேஜ் டாஸ்க்கை வின் பண்ணியிருக்காங்க. நடுவில் கெஸ்டா ஹரிஷ் கல்யாண் லப்பர் பந்து படத்துக்கான ப்ரோமோவுக்கு வந்திருக்காரு. இப்போ இருக்கிற 4 குக்கில் இருந்து 3 பேர் ஃபைனலுக்கு போவாங்க. எலிமினேட் ஆக போகிறது யாரு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். இந்த சீசனில் ஃபைனலில் யார் ஜெயிச்சா நல்லாயிருக்கும், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.